வங்கக்கடலில் வரும் 14, 19 ஆகிய தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் புயலாக மாற வாய்ப்பில்லை என கூறியுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று பள்ளிகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்கான விடுமுறையை ஈடு செய்ய பள்ளிகள் இயங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை நெருங்கி வருகிறது. ஏரியின் பாதுகாப்பு கருதி 300 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நீர் திறப்பு 500 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் தெருநாய்களை கட்டுப்படுத்த 8 வாரங்களுக்குள் தடுப்பு வேலிகள் அமைக்க உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. சாலைகளில் சுற்றும் தெருநாய்களை காப்பகங்களில் அழைத்து தடுப்பூசி செலுத்தவும் உத்தரவிட்டுள்ளது. வேளச்சேரி, பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை திட்டத்தின் விரிவாக்க பணிகள் நிறைவடைந்த நிலையில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. டிசம்பர் மாதத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை கேரள போக்குவரத்து துறை பறிமுதல் செய்து அபராதம் விதித்ததாக குற்றச்சாட்டு. கேரளாவுக்கு இனி தமிழக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் கழுத்தில் கத்தியை வைத்து முதல்வர் வேட்பாளர் பதவியை ஆர்ஜேடி பறித்ததாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். காங்கிரசும் ஆர்ஜேடியும் அதிகாரத்திற்காக யாரையும் ஏமாற்றுவார்கள் என்றும் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசியுள்ளார். வாக்கு திருட்டில் ஈடுபட பாஜகவை பீகார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். பீகாரில் தொழில்துறைக்கு நிலம் இல்லை என்று அமித்ஷா கூறுவதாகவும், ஆனால் அதானிக்கு 1 ரூபாய்க்கு நிலம் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் கிடப்பில் இருப்பதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. 81% மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் 13% மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையை கண்டித்து வருகிற 11ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து திமுக தாக்கல் செய்த ரிட் மனு உச்சநீதிமன்றத்தில் வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. கூடுதல் தொகுதிகள் மற்றும் அமைச்சரவையில் இடம் தர மறுப்பதால் திமுக கூட்டணியில் இருந்து விலகி விசிக வெளியேற வாய்ப்பு உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களை ஒழிக்க முதல்வரால் இனி முடியாது என்றும் அவர் கூறினார். முன்னாள் முதல்வர் OPS செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். சிலரின் சதி செயல்களால் 2011இல் அதிமுகவுடன் கூட்டணி அமையாமல் போனதாக சென்னையில் நடந்த மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் கூறினார். அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூட்டு வரமாட்டாருன்னு OPS சொல்லிட்டார். அதன் பலனை இன்று OPS அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணி குறித்து வைகோ இப்போது ஏன் பேசுகிறார் என்று தெரியவில்லை என முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் மோடி விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவையில் பெண் கடத்தப்பட்டதாக சிசிடிவி வெளியான விவகாரத்தில் பெண் கடத்தப்படவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது.
குடும்ப தகராறில் பெண் கூச்சலிடவே தவறாக எண்ணி கடத்தல் என தகவல் பரவியதாக கூறியுள்ளது. நாயகன் திரைப்படம் ரீ-ரிலீஸிற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஏடிஎம் புரொடக்ஷன்ஸ், விஎஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உள்ளிட்ட நிறுவனங்கள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. உடல் எடை குறித்து நடிகை கௌரி கிஷனிடம் யூடியூபர் சர்ச்சைக்குரிய கேள்வி எழுப்பியதற்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடிகைகளை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்பது வருத்தம் அளிப்பதாகவும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் 9வது நாளாக கரும்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் போலீசார் மற்றும் வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் விவசாயிகளின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து கரும்புக்கான கொள்முதல் விலையை 3200 ரூபாயில் இருந்து 3300 ரூபாயாக உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கூடுதலாக உள்ள 100 ரூபாயை அரசு 50 ரூபாயும், சர்க்கரை ஆலைகள் 50 ரூபாயும் பகிர்ந்து கொள்ளும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நடிகை லட்சுமி மேனன் மீதான ஆள்கடத்தல் வழக்கை தள்ளுபடி செய்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐடி ஊழியரை காரில் கடத்திச் சென்று தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் இரு தரப்பினரிடையே சமரசம் ஏற்பட்டதால் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒருவர் தன்னை போல் ஆள் மாறாட்டம் செய்து பலரை தொடர்பு கொண்டு பேசி வருவதாக நடிகை ருக்மணி வசந்த் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். தனது பெயரை சொல்லி வரும் அழைப்புகளை முற்றிலும் தவிர்க்குமாறு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாரணாசி சென்றுள்ள பிரதமர் மோடி இன்று 4 வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைக்க உள்ளார். பயணிகளின் வசதியை மையமாக கொண்டு புதிய தலைமுறை ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படுவதாக விழா ஏற்பாட்டை ஆய்வு செய்த அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். டெல்லியின் ரித்தாலா பகுதியில் குடிசை வீடுகள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு குழந்தை காயமடைந்த நிலையில் ஏராளமான மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். 1980களில் பாகிஸ்தானின் அணு ஆயுத மையத்தை தாக்க இந்திரா காந்தி ஒப்புதல் தரவில்லை என அமெரிக்க உளவுத்துறை முன்னாள் அதிகாரி ரிச்சர்ட் பார்லோ தெரிவித்துள்ளார். அப்போது தாக்கியிருந்தால் ஏராளமான பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் என்றும் கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டை புறக்கணிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் மனித உரிமை மீறல்கள் தொடரும் வரை எந்த அமெரிக்க அதிகாரிகளும் பங்கேற்க மாட்டார்கள் என கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் உட்பட 37 பேருக்கு துருக்கி கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. காசாவில் இனப்படுகொலை செய்வதாகவும் மனிதாபிமான உதவிகளை தடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்றான கல்மேகி புயலால் பிலிப்பைன்ஸில் 188 பேர் உயிரிழந்தனர். 135க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான 5வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் 1:45க்கு நடைபெறுகிறது. ஏற்கனவே 2 போட்டிகளில் இந்தியா வென்றுள்ள நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா களமிறங்க உள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை ஸ்ரீசரணிக்கு ஆந்திர அரசு சார்பில் ரூபாய் 2.5 கோடி மற்றும் அரசு வேலை அறிவிக்கப்பட்டுள்ளது. 1000 சதுர அடி வீட்டுமனை வழங்கியும் ஆந்திர அரசு கௌரவித்துள்ளது. மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக OTTயில் 18.5 கோடி பேர் பார்த்து ரசித்துள்ளனர். குறிப்பாக OTTயில் பார்வையாளர்கள் எண்ணிக்கை ஆடவர் 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பைக்கு இணையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. விஜய் நடிப்பில் உருவாகும் ஜனநாயகன் படத்தின் முதல் பாடல் இன்று வெளியாகிறது. தளபதி கச்சேரி என்று பெயரிடப்பட்டுள்ள பாடல் மாலை 6 மணிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் போட்டி பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
கோல்டன் பீகாக் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக படத்தின் தயாரிப்பாளர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். யுபிஎஸ்சி பரிந்துரைத்த டிஜிபியை தமிழக அரசு நியமிக்க மறுத்ததாக வழக்கு. 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். சென்னை போட் கிளப்பில் உள்ள கமல்ஹாசன் இல்லத்திற்கு தனது மனைவி மற்றும் மருமகனுடன் சென்று முதலமைச்சர் வாழ்த்து கூறினார். ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ் கனியின் தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி தாக்கல் செய்த வழக்கில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். 35க்கும் மேற்பட்ட ஆவணங்களை தாக்கல் செய்த நிலையில் அடுத்த விசாரணைக்கு நேரில் ஆஜராக தேவையில்லை என்ற உயர்நீதிமன்றம் விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. சர்ச்சைக்குரிய எக்ஸ் தள பதிவு தொடர்பான வழக்கில் பதிவு உடனடியாக நீக்கப்பட்டதாகவும் இடைப்பட்ட நேரத்தில் எந்த சம்பவங்களும் நடக்கவில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் வாதிடப்பட்டது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பதிவிட்டதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 8 பேரிடம் சுமார் 8 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 2 நாளில் மட்டும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் என மொத்தம் 16 பேரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியுள்ளது. எஸ்ஐஆர் மூலம் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினர் நிற்கும் தொகுதிகளில் பீகாரைச் சேர்ந்தவர்களை சேர்க்க வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் வாக்களித்தோரை புதுச்சேரியில் வாக்களிக்க செய்து வெற்றி பெற பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை கற்றல் குறைபாடு உடைய 7.5 லட்சம் மாணவர்களில் 3 லட்சம் பேர் 3 மாத பயிற்சியால் கற்றல் திறன் அடைந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். இது திறன் மேம்பாட்டு இயக்கம் மூலம் இந்த சாதனை நடந்ததாகவும் மீதமுள்ள மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே தனியார் பள்ளி வாகனத்தை போதை இளைஞர்கள் வழிமறித்து கற்களை வீசி தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றி சுற்றி கற்களை வீசி சரமாரியாக தாக்கியதால் பேரில் இருந்த மாணவர்கள் அலறியடித்து கதறினர். சமூக வலைதளத்தில் இந்த காட்சி வெளியான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் விமான கட்டுப்பாட்டு அறை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய மற்றும் சென்னைக்கு வர வேண்டிய 15க்கும் மேற்பட்ட விமானங்கள் 3 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 28 மற்றும் அக்டோபர் 9ஆம் தேதிகளில் கைதான 29 மீனவர்களுக்கும் நவம்பர் 10ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரி நாகையில் தாவேகா சார்பில் உண்ணாவிரத போராட்டம். தாவேகா துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போதைப்பொருள் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்திற்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. நவம்பர் 11ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு பள்ளியில் மாணவர்களுக்கு துண்டு காகிதத்தில் மதிய உணவுகள் வழங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தரையில் துண்டு காகிதம் வைத்து அதன் மீது உணவு பரிமாறப்பட்ட சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவில் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள மசூதியில் குண்டுவெடிப்பு. 54 பேர் காயமடைந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மகளிர் உலகக்கோப்பையை வென்ற பிறகு சொந்த ஊருக்கு முதன்முறையாக சென்ற இந்திய அணியின் விக்கெட் கீப்பர்
ரிச்சா கோஷுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சாலையில் திரண்டு ரிச்சா கோஷை உற்சாகத்துடன் வரவேற்றனர்.